வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 11th பயாலஜி பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 70 மார்க்கு, பயோபாட்னி 35, பயோசுவாலஜி 35 வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. அதனால் இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. 11th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 1 மார்க் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பயோ பாட்னியில், பயோ ஜுவாலஜியில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th பயாலஜி கொஷின் பேப்பர் இருக்கும். புரோட்டோபிளாஸ்த்தை முதலாக கண்டறிந்தவர் யார்? கார்டி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே 2 மார்க் கொஷின், 3 மார்க்கு, 5 மார்க்கு எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளைட்டோரியா டெர்னேஷியாவுடைய 2 மலர் பண்புகள் கேட்கப்பட்டிருக்கு. நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள், வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வாட்டர் பொட்டன்ஷியல். அதே மாதிரி இஎம்பி வழித்தடத்தில் பாஸ்பரிக் கர்ணம் கேட்டிருக்காங்க. லைக்கனுடைய பொது பண்புகள், கிவ் த ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் லைக்கன். பிளக்டோஸ்டில் என்றால் என்ன எடுத்துக்காட்டு, வாட் இஸ் பிளக்டோஸ்டில், கிவ் அன் எக்ஸாம்பிள். அண்ட் தென் கீழே 3 மார்க் பார்த்தீங்கன்னா 3 × 3 9 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைபிஸ்கஸ் ரோசா சைன்சஸ் மலர் வரைபடம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவின் சிறப்பியல்புகள், ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. விலங்கு செல்லுக்கும் தாவர செல்லுக்கும் உள்ள வேறுபாடு, ஒளிச்சேர்க்கையின் ஏதேனும் 3 முக்கியத்துவத்தை எழுதுக. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மொனிராவுடைய சிறப்பியல்புகள், மைட்டசிஸ் மியாசிஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்ஜியோஸ்பம் பூச்சி ஒன்று மூட்ட முறையினை வரி, ஜிபர்லினோட வாழ்வியல் விளைவு. இது நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பொறுத்த வரைக்கும் நமக்கு பயோ பாட்டனி. அண்ட் தென் கீழே பயோசுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுருப்பாங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 1 மார்க் எல்லாமே நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க பயோசுவாலஜியில் பாருங்கள். பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டீரியரும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேஸை நாம் ஏன் நவீன வகைப்பாட்டின் தந்தை என அழைக்கிறோம், மனித உணவு மண்டலத்தில் பின்வரும் பொருட்களை எந்த பகுதியில் உட்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன, குருட்டு புள்ளி, பிளைண்ட் ஸ்பாட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கலவி கேட்டிருக்காங்க, கலவி பரப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைசோசிலோமேட், என்ட்ரோசிலோமேட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே இன்டைரக்டடாக கேட்டிருக்காங்க கொஷின். உயிரியல் கடிகாரம், பயாலஜிக்கல் கிளாக். 5 மார்க்கு எபித்தீலியம் என்றால் என்ன, சார்கோமியர் தசையின் அமைப்பு, செயற்கை விந்து நோட்டம், சார்கோமியர் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன், டிஃபைன் ஆர்டிஃபிஷியல் இனிஷியேஷன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.